ஒண்ணு கையில ரெண்டு நீ புடிச்சிட்டு வந்து நின்னப்போ, ஐயோ இந்த பாவி எப்படி பொழைக்க போறாளோன்னு நான் பயந்து போயிட்டேன்டி. ஆனா எத்தனையோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு உன் பிள்ளைங்களை நீ ஆளாக்கிட்டடி. பாரு, அதுங்களும் உன்னை புரிஞ்சுக்கிச்சுங்க. இது போதும்டி. உன் நல்ல மனசுக்கு இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எப்போங்கிற கேள்விக்கு இன்னைக்கு தாண்டி பதில் கிடைச்சிருக்கு. உங்க 4 பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறப்போ, போங்கடி வீட்டுக்கு போய் சுத்தி போடுங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இதுக்கு தானடி நீ இத்தனை வருஷமா தவம் கிடந்த. இங்க பாருங்க, உங்க 3 பேருக்குமே சொல்றேன், உங்களை ஆளாக்கிறதுக்கு இவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்தனை கஷ்டத்தையும் இந்த கையால தள்ளிவிட்ட மாதிரி அவ முகத்துல இன்னைக்கு பாக்குறேன்டி. பாரு, அவ்வளவு பிரைட்னஸ். சுந்தரி, இவ்வளவு அழகா உன்னை நான் பார்த்ததே இல்லடி. இங்க பாருங்க, கடைசி வரைக்கும் இவளுக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கொடுத்துருங்க. இவ உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறா? சரி, கண்ணை தொடச்சிட்டு வாங்க. என் கையால உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். வா. என்ன எல்லாரும் நிக்கிறீங்க? வாங்க. இல்லம்மா, வாசல்ல கார் நிக்குது. அரஞ்சனா பாரு, இவ்வளவு செலவு பண்ணி கார் வச்சு கூட்டிட்டு போன உன் பிள்ளை இங்க எங்க வீட்டுல காஃபி குடிச்சா 10 நிமிஷம் வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்க மாட்டானா? ஐயோ, அது இல்லம்மா, அனுப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கார் நிக்கட்டும், காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ல போய் தான் இன்னைக்கு உன் வீட்டுல நீ இறங்குற. என்ன என்ன நடராஜனா சொல்றது? கரெக்ட் தான் மேடம். அப்புறம் என்ன? வா சுந்தரி, உள்ள வா. வா வாங்க, வாமா, வாடா. நட்ராஜா அப்படி சொன்னான்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்க? உங்க அண்ணன் மகன் தான் அப்படி சொன்னான். சும்மா கடந்தவனை கூட்டிட்டு வந்து 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நல்ல விசுவாசத்தை காட்டிட்டான். இவரு கம்பெனி ஆரம்பிச்சு முதலாளி ஆயிட்டாராம். என்னையே எடுத்தறிஞ்சு பேசுறான். நம்ம காசுலயே மஞ்சள் குளிச்சுட்டு ஏன் மூஞ்சிலே கறியை பூசுறானா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு இப்படின்னா இன்னும் அது டெவலப் ஆகி நிஜமாவே பிசினஸ் மேன் ஆயிட்டானா? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. சாக்கடையில கடந்ததெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டீங்கல்ல, போங்க. உங்களுக்கும் ஒரு நாள் ரொம்ப நல்ல மரியாதை பண்ண போறோம். அந்த சுந்தரி பெத்ததுல ஒண்ணுக்காவது நல்ல புத்தியோ நன்றி விசுவாசமோ இருக்கா? அந்த மதி உங்களை கேவலப்படுத்துறப்போ நீங்க சும்மா இருந்தீங்கல்ல, அதான் இந்த பயலுக்கும் குளிர் விட்டு போச்சு. அப்பப்போ கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருந்தீங்கன்னா பயம் வந்திருக்கும். அதை விட்டுட்டு வாப்பா தம்பி போப்பா தம்பின்னு செல்லம் கொஞ்சம் நீங்கல்ல, அதான் இப்ப அவன் நம்மள செருப்பால் அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். எதுக்கு இப்படி அனாவசியமா பேசிட்டு இருக்க? யாரு? நானா? அது எப்படிங்க அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க? என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான், அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? இல்ல அவனை கூப்பிட்டு கண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்ன, அவனை கண்டிக்கணும் அவ்வளவுதானே? விடு. என்னாச்சு? ரிங் போய் கட் ஆகுது. இதாங்க, இதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்ப தெரியுதா அவனை பத்தி? இப்ப மறுபடியும் போன் பண்றீங்க? மறுபடியும் அவமானம் பண்றதுக்கா? அவன் எடுக்க மாட்டாங்க. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் தான் சொன்னேனே.
அவன்தான். ஆ சார் முதலாளி ஆயிட்டார்ல, அதான் நீங்க ஃபோன் போட்டதும் எடுத்தா கௌரவம் குறைஞ்சிரும்ல, அதான் அப்படி முறுக்கு காட்டுறாரு. நீ சும்மா இரு. எங்க இருக்கு நட்ராஜ்? சாரி சித்தப்பா, பைக்கில் வந்துட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. இப்போதான் மிஸ்டு காலில் உங்கள் நம்பரை பார்த்தேன் சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. நீ உடனே புறப்பட்டு இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சித்தப்பா, கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருக்கு. என்னப்பா நான் கூப்பிட்டு கூட வரலன்னு சொல்ற? இல்லை சித்தப்பா, இன்னைக்கு அம்மா மதி சூர்யா எல்லாரையும் தீம் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். கம்பெனி ஆர்டர்லாம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக மிஷின் ஓட்டினா தான் ஆர்டர் முடிக்க முடியும் சித்தப்பா. சித்தப்பா பரவாயில்லப்பா, நீ உன் வேலையை பாரு, அதான் முக்கியம். என்ன சொல்றாரு? குடும்பத்தோட தீம் பார்க் போயிட்டு வந்தானா, அதனால நைட்டு கம்பெனில வேலை இருக்கான். நீங்க கூப்பிட்டதுக்கு வரேன் இல்லன்னு பதில் சொன்னானா? அவன் என்ன மதிக்காம இருந்தா திரும்ப ஃபோன் பண்ணிருப்பானா? பாத்தீங்கல்ல அந்த பயலுக்கு வந்த வாழ்வை. 10 காசு பார்த்ததும் புத்தி ஊர் சுத்த போயிடுச்சு. நித்யா, நித்யா நில்லுமா, இப்படி வா. பாருமா, அம்மா பண்றதெல்லாம் நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. என்னம்மா, அப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க? நான் தான் எது பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லப்பா, நான் பெரியம்மா கிட்ட பேசினா தப்பு. நான் ஆபீஸ் போனா யார்கிட்ட பேசுறேன்னு ஆள் வச்சு பாக்குறீங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணா விட்டுருங்க, நான் எதுவுமே பேசல. சரி விடுமா, இனிமே அப்படிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு யாரும் எந்த சமாதானமும் சொல்ல வேணாம். எனக்கு இந்த கல்யாணம் எப்படா முடியும்னு இருக்கு. சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு என்ன அனுப்பி வச்சிருங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களாம் பிறந்த வீட்டை விட்டு போறோமேனு கஷ்டப்படுவாங்க. ஆனா எனக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு போறோன்னு இருக்கு. நான் தான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருன்னு சொன்னல. இது பாருங்க, நான் ஒண்ணு வச்ச ஆள் இல்ல. குச்சி எடுத்தாதான் குரங்காடுன்னு சொல்லுவாங்க. 2 அரை வட்டதும் பேசாம போறால, இவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஹலோ, வீட்டில் யாரு? எனிபடி சார்? யாரு? ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? என்ன ஆண்டி, என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் சித்ராவோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு சென்ட் பாட்டில் பர்ஃப்யூம்லாம் கொடுத்தனே. ஓ, அவனா நீ? அது என்னப்பா அது? நீ கொடுத்த சென்ட் ஒண்ணுமே சரியில்லை. அதை போட்டு போனா ஏதோ பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி ஒரே நாத்தம். இது அந்த பச்சை கலர் பாட்டில் ஒன்று கொடுத்தனே, அதுவா? ஆமா ஆண்டி, அது காக்ரோச் கிட்ட ஆண்டி. எங்கத்த இங்கிலீஷ்ல 7 கடலையும் கரைச்சி குடிச்சிருக்கும் போல் இருக்கு. இதை பார்த்தாலே கரப்பாம்பூச்சிக்கு சேலை கட்டின மாதிரி தான் இருக்கு. விளங்குன மாதிரி தான். என்ன தம்பி, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல ஆண்டி, அன்னைக்கு நான் கொடுத்த அந்த பச்சை பாட்டில் மட்டும்தான் கரப்பாம்பூச்சி மருந்து. படுவாவி படுவாவி. ஐயோ ஆண்டி, அவசரப்படாதீங்க. உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க. அப்படியா? எல்லாமே உங்களுக்காக தான். இந்தாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன் இட். ஆமா, சித்ரா எங்க? இங்கதான் பக்கத்துல போயிருக்கா, இப்ப வந்துருவா. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நெக்ஸ்ட் வீக்கு சிங்கப்பூர் போகிறேன். அதான் உங்களுக்கு சித்ராக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, அந்த ஊர்ல பொருள் எல்லாம் ரொம்ப விலையாமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியா ஒரு 10 பாட்டில் தைலம் வாங்கிட்டு வந்துரு.
அந்த ஊர் தைலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே 10 பாட்டில் எதுக்கு ஆண்டி? இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல கேட்டா கொடுக்கலாம்ல, அதுக்குதான். வாமா வா, உள்ள வாமா வா வா. போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல? நல்லபடியா உட்காருமா, முடிஞ்சது உட்காரு. அம்மா யாரும்மா இவரு? எல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர் தான், பாரின்காரரு. ஹலோ சார். ஹலோ. ஹாய் மேடம். தம்பி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வரேன் ஆண்டி. வாங்க. வரேன் சார். வாங்க. வரேங்க. அப்பாடா, ஒரு வழியா கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிற எல்லா வேலையும் ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சுமா. என்னப்பா நீ மகாலட்சுமியை கையோட கூட்டிட்டு போற, அப்புறம் எப்படிப்பா பிரச்சனை வரும்? சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். இருமா, ஏதாவது சாப்பிட்டு போ. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. சோமு, ஆ. நாளைக்கு என்ன ஹாஸ்டல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டலா? என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது, அதனாலதான். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நான் வேணா உங்க அக்காட்ட வந்து பேசட்டுமா? இல்ல ஆண்டி, அவங்களே என்ன ஹாஸ்டலுக்கு போக வேணாம்னு சொல்லி தான் தகராறு பண்ணாங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து என்னால இருக்க முடியாது. ஷோ கடவுளே, ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரவே கூடாதுமா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் எடுத்த முடிவை மாத்திக்கவும் மாட்டேன். இனிமேதான் எனக்கு நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னு சந்தோஷப்படுங்க. வரேன் ஆண்டி, வரேன் சோமு. டேய், உண்மையிலே நம்மளுக்கு தாண்டா நல்ல நேரம் பிறந்திருக்கு. அவ அக்கா கூட இருந்திருந்தானா நம்மளுக்கு தாண்டா கஷ்டம். அவகிட்ட பணத்தை கறக்கிறதுக்கு பாடா பட்டிருக்கணும். இனிமே ஈஸியா எல்லாமே கிடைச்சுண்டா நம்மளுக்கு. என்னமோ படா சோமு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்குது பாரு. அம்மா, உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்குமா. அதான் போயிட்டா இல்ல, போதுமா. போடா. சஞ்சய், வண்டி சாவி எடுத்துக்கிட்டியாப்பா? எடுத்துக்கிட்டப்பா. சரி வசந்தா, கடை கிளம்புறோம். வா போலாம். சரிங்கப்பா. வா நடராஜே. வணக்கம் சித்தப்பா. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். என்ன சித்தப்பா நீங்க சொல்லி நான் வராமல் இருப்பேனா? நைட்டு கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வேலையை முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வரேன். அது சரிப்பா, வேலை தான் முக்கியம். வசந்தா, நடராஜ் காப்பி கொடு. இல்லை பரவாயில்ல சித்தப்பா. ஏன்பா, நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது? என்னப்பா, உன் சித்தி ஏதாவது? இல்லை சித்தப்பா, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் மதியோட பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப தப்பாக பேசுனாங்க சித்தப்பா. அதான் கோவத்தில் பேசிட்டேன். தபார், நீயும் உன் சித்தையும் சண்டை போட்டா நான் என்ன எதிரெல்லாம் கேட்க மாட்டேன். அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனா மதிய பத்தி பேசுனது ரொம்ப தப்பு தான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன வசந்தா, நீ மதி யாரு? அவ உன் மக இல்லையா? நீ போய் எப்படி இப்படி அறிவில்லாம பேசியிருக்க? ஐயோ சித்தப்பா, அது ஏதோ எமோஷனில் நடந்து போச்சு, அதை விட்டுருங்க சித்தப்பா. தபார்ப்பா, சண்டை போடுறதுல மட்டும் இல்லை, விட்டு கொடுக்கறதுலயும் நீ அண்ணன் மாதிரியே தான் இருக்க. அப்புறம் இந்த கம்பெனி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எதிர்பார்த்ததை விட நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்கு சித்தப்பா. இன்னும் ஒரு யூனிட் போட்டால் கூட வேலை இருக்கும் சித்தப்பா. அதுக்கு என்ன, தாராளமாக பண்ணலாம். எனக்கு தான் அங்கே வந்து உன்னை பார்க்க முடியல. கல்யாண வேலையே தலைக்கு மேலே இருக்கு. ஒத்தாசைக்கு தான் ஒரு ஆள் கூட இல்லை. சங்கத்து ஆஃபீஸில் சும்மா தான் 100 பேருக்கு சோறு போட்டு வளர்க்குறேன். தட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவானுங்க. இருந்தாலும் சொந்தக்காரனுங்க மத்தியில் இந்த ஜம்பம் எடுபடாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் நாமளே பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று நான் போனோம், இல்லை என் பிள்ளைங்க நீங்கள் 2 பேர் யாராவது போனோம். சஞ்சய் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இருந்தா கூட கல்யாண வேலை இல்லையா? டே, இப்பதானே 2 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, பாதி வேலையை நடராஜிட்ட கொடு. என்னம்மா, அவன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி அவனுக்கு தெரியாதா? பாவம், அவன் என்ன பண்ணுவான்? புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் விட்டுட்டு அவனால எப்படி வர முடியும்? ஐயோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தப்பா. நீங்கள் நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள். இல்லப்பா,
இப்போதான் உனக்கு ஆர்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு. பகலில் உங்கள் கூட இருந்து கல்யாண வேலையை பார்த்துக்கிறேன், நைட்டு கம்பெனி வேலையை பார்த்துக்கிறேன். நீ எதுக்குப்பா இவ்வளோ சிரமப்படணும்? எல்லாம் ஒரு வாரத்துக்கு தானே, நான் சமாளிச்சுக்கிறேன் சித்தப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன இருந்தாலும் நம்ம ரத்த சொந்தம் கூட இருக்குன்னு நினைக்கிறப்பவே தைரியம் வந்துடுதுல்ல. நடராஜு, சஞ்சய் கூட நீ இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலை நல்லா நடக்கணும். நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. சரிங்க பாட்டி. சித்தப்பா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் சித்தப்பா. சரிப்பா. வரேன் சஞ்சய். ம். பார்த்தல்ல, எப்பவுமே அவன் என் கையை மீறி போக மாட்டான். கிழிச்சா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு அவனை கண்டிப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் அவனுக்கு கொம்பு செவியில அனுப்பியிருக்கீங்க. குடும்பத்தோட வந்து கல்யாண சொத்தை தின்னு கொழுத்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான், அதானே? ஏய், இதெல்லாம் ஒரு அரசியல் நுணுக்கம், உனக்கெல்லாம் புரியாது. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி தான் பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்தீங்க. என்னாச்சு? என்னமோ கப்பல் கம்பெனிக்கே ஓனர் ஆன மாதிரி நம்ம கிட்டே செலிப்பிட்டு போறான்.